அவர் இங்கு இல்லை, உயிர் தெழுந்தார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அவர் இங்கு இல்லை, அவர் சொல்லவில்லை. யார் சொல்கிறது? தூதர்கள் சொல்கிறார்கள். மார்க்கின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இந்த கல்லை எவன் புரட்டி தள்ளுவான்? மார்க் புஸ்தகத்தில் வாசிங்க, 16ஆம் அதிகாரத்தில், மார்க் 16 ஸ்திரீகள் பேசிக்கொள்கிறார்கள். இந்த கல்லை வாசிக்குமா, நமக்கு எவன் புரட்டி, வாசிங்க. இல்ல நம்ம எத்தனை வசனம் சிஸ்டர்? 3வது வசனம். தேங்க்யூ சிஸ்டர். வாசிமா. எவன் புரட்டி தள்ளுவான் என்று சொல்லிக்கலாம். கல் பெரிதா இருக்கிறது. இந்த கல் பெரிதா இருக்கிறபடினாலே யார் இந்த கல்லை தள்ள முடியும், புரட்ட முடியும்? நாம் இயேசுவை பார்க்கணுமே, அவர் சரீரத்தை பார்க்கணுமே, கந்த வர்க்கம் இடணுமே, பரிமள இடணுமே. யார் அந்த கல்லை நமக்கு தள்ளுவார்கள்? இந்த கல்லில் பார்க்கும் பொழுது ஜனங்க போய் அந்த சரீரத்தை பார்க்குற மாதிரி கல்றாது. மண்ணு போட்டு மூடிட்டு இதோட முடிஞ்சு போற கல்ற கிடையாது அது. அதான் இயேசு லாசருவை வெளியே வானாரு, கல்லை தள்ளுங்க, வெளியே வரட்டும் அப்படி. அப்போ கல்லை தள்ளுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அநேக நேரங்களில் இந்த காரியத்தை யார் செஞ்சு கொடுப்பா? இந்த காரியத்திட்ட யார்கிட்ட போலாம்? இந்த கல் பெரிதா இருக்கிறது, இந்த பிரச்சனை பெருசா இருக்குது, இது யாரால முடியும் அப்படியே நம்ம யோசிக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இது பரலோகத்தினால் தான் முடியும். சத்தமா கரலை தட்டி ஹல்லேலூயா. அவர்கள் கேட்டால் யார் இதை தள்ளுவார்கள் இந்த கல்லை? அவர்கள் உயிர் தள்ளுவார் என்ற எண்ணம் அவளுக்கு இல்லை. அதான் அந்த தூதன் வார்த்தை சொல்ற. அப்படி இயேசு உயிர் தெழுந்திருப்பாரு என்று பார்க்க போல. 1 வசனம் வாசிக்கலாமா? ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் முதல் நாள் விழுந்து வருகையில் இல்ல 1 வசனம் சுகந்த வர்க்கம் பாருங்க. அவருக்கு என்ன ஆயிடுமா? உயிர் தெழுந்த இயேசுவை பார்க்க வரல அவங்க. இயேசு உயிர் தெழுவார் சொன்னாரே, அது பார்க்க வரல அவங்க. அங்க சொல்லப்படுகிறது என்ன ஆயிடுமா? அவங்களுக்கு சுகந்த வர்க்கம். அவருக்கு அந்த எண்ணெயை ஆயில பூசணும், அதுக்காக தான் வராங்க. தவிர ஒருவேளை இயேசு உயிர் தெழுந்திருப்பாரா, வந்திருப்பாரா, அந்த நம்பிக்கை அவளுக்கு இல்லாம இருந்தது. பாருங்க, அவன் கேட்கறதுல இந்த கல்லை யார் தள்ளுவா? நம்ம உள்ள போய் இந்த எண்ணெயை மேல ஊத்தணும், அவன் சரீரத்தை இன்னும் பாதுகாக்கணும், சரீரத்துக்கு இன்னும் வாசனை வீட்டணும். இயேசுவின் சரீரம் பாதுகாக்கிற சரீரம் இல்லைங்க, அவர் தான் நம்மளை பாதுகாக்கிற தெய்வம். சத்தமா கரலை தட்டி. அவர் தான் பாதுகாக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவரு பாதுகாக்கிறதுக்காக போறாங்க, அவர் சரீரத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஆயிலை கொண்டு போறாங்க. போகும்போது சொல்றாங்க, இந்த கல் பெருசா இருக்கிறது, இந்த கல் யார் இந்த கல்லை தள்ளக்கூடும்? இந்த கல்லை யார் நமக்காக தள்ளுவார்கள்? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1ஆம் தேதி காலையில உன் பிரச்சனையா இருக்கிற கல்லை தள்ளுவதற்கு இயேசு இருக்கிறார். இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் வசனம் 28:2. அப்பொழுது 28:2 அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி, கல்லை யார் தள்ளுறது? இப்ப கல்லை இப்போ கை தட்டலாமா? கல்லை புரட்டி தள்ளி அது மேல் உட்காரம் தான். இதுதாங்க பரலோகம். யார் தள்ளுவார்கள்?
இந்த கல்லை யார் தள்ளுவார்கள்? நமக்காக இது யார் செய்யக்கூடும்? நமக்கு யார் உதவி செய்யக்கூடும்? இந்த சகோதரிகள், ஸ்திரிகள் காலையில யார்கிட்ட எழுப்பி கேட்க முடியும்? அவங்க நினைக்கிறதுல ரொம்ப முட்டாள்தனமா இருக்குது. கல்லுக்கு சீல் இருக்குது. காவலர் இருக்கிறார்களா? என்ன இருக்கிறார்களா? காவலர்கள் இருக்கிறார்கள், சீல் இருக்கிறது. ஆனா அவன் கேட்கிறான், நமக்காக யார் தள்ளுவார்கள்? சீலை உடைக்கிற தேவன் கர்த்தருங்க, பரலோகம். கை தட்டி கர்த்தரை மையப்படுத்தமா. காவலர்களை பிடிக்கிட்டார்களாம். அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. ஏப்ரல் மாதத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் மாற்ற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அற்புதங்களை செய்கிற தேவன், பரலோகம் நமக்காக இருக்கிறது. கல் புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்துதான் சொல்றா. அப்படி எத்தனை வசனம்? 6வது வசனம். அவர் இங்க இல்ல, அதான் சொல்ற. அப்படி அதான் பிரசங்க டாபிக். அவர் இங்கு இல்லை. சொன்னாராம், சொல்லாம வீத்தல் இல்ல, எல்லாம் சொல்லிதான் செய்கிற தேவன். அதான் சொல்றான், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன். ஒரு அழகான பாட்டு பாருங்க. சொல்லிதான் எல்லாம் செய்கிறவர். பைபிள கூட திருக்கசமா சொல்லியிருக்காரு. வெளிப்படுத்தும் புஸ்தகம், அந்தி கிறிஸ்து வர போகிறா, 666 நம்பர் எல்லாம் பயன்படுத்த போறாங்க, உபத்திர காலம் வருது, எல்லாம் சொல்லிட்டு தான். திடீர்னு செய்யறது இல்ல, வராது பாருங்க. நான் வருவேன்னு சொல்லிதான் போயிருக்காரு. அதான் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். சொல்லாம வரமாட்டாரு அவரு. ஆனா டேட் அறிவிக்கல. ஏன்னா அன்னைக்குதான் ஞானஸ்தானத்துக்கு கூட்டமா நிற்பாங்க. லட்சக்கணக்கான ஜனங்க சபைக்கு முன்னாடி தண்ணி ஞானஸ்தானம் கூட நிற்பாங்க பாருங்க. அதான் டேட் அவர் சொல்லல. அதான் வரன்னு சொல்லிட்டு போய்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் சொல்லிட்டு செய்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா. அல்ல, உண்மை உள்ள தேவன். அவர் யாருங்க? அவரு உண்மை உள்ள தேவன். தன் பிள்ளைகளுக்கு மறைக்காம செய்கிறதில்லை. தூதன் சொல்ற அப்படி, அவர் சொன்னபடியே. சொல்லாம எல்லாரும், அவர் சொன்னபடியே என்ன பண்ணா? உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை கர்த்தரை பார்க்கல, இடத்தை பாருங்க. அவர் இங்கு இல்லை. 6ஆம் வசனம் முதல் வார்த்தை சொல்கிறது, அவர் இங்கு இல்லை. அவர் இடத்தை தான் நீங்க பாக்குறீங்க. அவர் சொல்றாரு, எங்க 2, 3 பேர் நாமத்துல கூடியிருக்கிறார்களோ ஒரு மத்தியில. வெளிப்படுத்தும் புஸ்தகத்துல 7 குத்து விளக்குகள் மத்தியில உலாவுகிறார். அப்படின்னா சபைகள் மத்தியில உலாவுகிறார். நம்ம சபைக்கு ஓடி வரோம். கண்ணீரை துடைக்கிறாரு, ஆமை சொல்லுவோமா. வியாதியை குணமாக்குறாரு, நாணத்தை கொடுக்கிறாரு. எவ்வளவு காரியத்துல நம்ம டெவலப்மெண்ட் பண்றாரு. வேத புத்தகத்தின் மூலியமாக, வார்த்தையின் மூலியமா நம்மளை என்ன பண்றான்? முதிர்ச்சி செய்கிறார். பேதையில இருந்து நம்மை ஞானியாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மத்தியில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் இடத்தை பாருங்க. அவர் இங்கே இல்லை. ஆனா அவரு இன்னும் இயேசுவின் கலர். நேத்தெல்லாம் நீங்க டிவில போட்டு பார்த்துருப்ப. எல்லா பாட்டுலயும் என்ன எது காட்டுறாங்க? இந்த கல்லறை தான் காட்டுறாங்க. எந்த மனுஷன் கல்லறை இல்லைங்க. 100 வருஷத்துக்கு மேல யார் கல்லறை தாங்கிறது இல்லை. 500 வருஷத்துக்கு மேல, ஒரு 1000 வருஷத்துக்கு மேல கல்லறைங்க இல்லை. ஆனா ரொம்ப பாதுகாக்கணும். ஆனால் இயேசுவின் கல்லறை கல்லால் செதுக்கப்பட்ட கல்லறை. அவர் தெரியும், ஜனங்கள்லாம் பார்த்து விசுவாசிக்க ரட்சிக்கப்பட்டு சொல்லி இன்னும் அந்த கல்லறை எப்படி இருக்குதுங்க? சாட்சியா இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துமா. அல்லேலூயா. மார்க்கின் புத்தகத்துல வாசிக்கிறோம். மார்க் 16:6 அவங்க அங்க என்ன சொல்றானாக்கா, மார்க் 16, அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். தெரியும், நீங்க இயேசுவை தேடுறீங்க. அவர் யாரா? சிலுவையில் அறையப்பட்ட. தூதன் சொல்ற வார்த்தை பாருங்க, சிலுவையில் அறையப்பட்ட. இங்க சொல்றாரு, அங்க சொன்னபடியே என்றாரு. இங்க சிலுவை என்ற வார்த்தை தூதன் பயன்படுத்துற. அப்படி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கு இல்லை. அவர் இதோ அவரை வைத்த இடம் தான் இருக்கிறது. இன்னும் கல்லறை தான் இருக்கிறது. இயேசு கல்லறையில் இல்ல, இயேசு நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா, அவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கிறார். கல்லறையில் இருக்கிற தேவன் அல்ல அவரு. இங்க அநேக உலகத்தாரம் கல்லறை கும்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. செத்து போன மனிதன் சாமி என்று சொல்லி கல்லறைகளை கும்பிட்டு கொண்டிருக்காங்க. ஆனா கல்லறை கும்பிடும்படியாக அவர் உயிர்த்தெழவில்லை. அவரை ஆராதிக்கும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார்.
10 சொல்லுகிறது 28:10 மத்தியில அவரை பணிந்து கொண்டார்களாம். 28:10 வாசிக்கும் பொழுது நம்ம அவர் என்ன பண்ண வாசிங்க 28:10 அவரை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் போகும்படி சொல்லுங்கள், காண்பார்கள். போகையில் 10 வசனமா இயேசு அவர்களை நோக்கி பயப்படாத 9 வசனம் போகிற போது எதிர்பட்டு வாழ்க என்றார். அவள் கிட்ட வந்து தழுவி கை தட்டலாமா அவரை பணிந்து கொண்டார்கள். பிசாசு இதெல்லாம் இந்த ராஜலவன் தர என்னை பணிந்து கொள்றாரு. ஏசு சொல்றாரு, உன் தேவனை கர்த்தர் நீ பணிந்து கொள்வாயாக. ஆமென். பணிந்து கொள்ளும்படியாகத்தான் அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் கல்லறையை ஆராதிக்க அல்ல, அவர் கல்லறைக்கு மாலைகளை போடுவதற்காக அல்ல. அது சொல்ற அவர் இங்கு இல்லை, அவர் அங்க இல்லை, கல்லறை இல்லை. கல்லறை பாருங்க, வேணா சாட்சிக்காக கல்லறை வைக்கப்பட்டிருக்கிற தவிர ஆராதிப்பதற்காக கல்லறை இல்லை. ஆமென். கல்லறையில இயேசு இல்லை. அல்லேலூயா. லூக்கா புத்தகத்துல வாசிக்கிறோம். லூக்கா 24:5-6 வாசிக்கும் பொழுது அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து நிக்கிறாங்களா பாருங்க. உள்ள சரீரம் இல்லைங்க, தலை கவிழ்ந்து நிக்கிறாங்க, குனிஞ்சு பாக்குறாங்க. வாசிங்க. அவளை நோக்கி உயிரோடு, இங்க என்ன சொல்றாரு தூதன், உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்தில் என்ன உயிரோடு இருக்கிறார். அவர் கை தட்டலாமா? ஆமே, அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவரை இயேசுவே சொல்றாரு வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், என்னை தொட்டு பாருங்கள். சீசர்கள் மத்தியில போய் என்னை தொட்டு பாருங்கள். தோமாவை உன் கையன் விழாவில போடு, நான் உயிரோடு இருக்கிறேன். சொல்ற அப்படி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் செத்து போன இடத்துக்கு ஏன் வந்துக்கிறீங்க? அவர் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கூடும் பொழுது, ஆராதிக்கும் போது அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? எங்க 2-3 பேர் என்ன பண்ணலாம் கூடி அங்க இருக்கிற சொல்ற, நீ எங்க கல்லறைட்ட வந்திருக்கிறீங்க, போங்க. அவர் போகையில் அவர்கள் இயேசுவை பார்த்தார்கள், கூடுகையில் இயேசுவை பார்த்தார்கள், ஆராதிக்கும் போது இயேசுவை பார்த்தார். அவள் வீடுகள் பூட்டப்பட்டிருக்கும் போது அவர் உள்ள வந்தார். ஆமென். அத மகிமின் சரீரம். ஆமே சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் இங்க இல்லை. லூக்கா 24:6 வாசிக்கும் பொழுது அவர் இங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய பிரசங்க தலைப்பு அவர் உயிர்த்தெழுந்தார். என்னங்க? அவரு உயிர்த்தெழுந்தார். இன்ட்ரோடக்ஷன் தான் இப்போ அந்த காரியங்கள். கல்ல யார் தள்ளுவா, தலை குனிஞ்சு நிக்கிறது, மரித்த விடல போய் தேடுறது, இயேசுவை என்ன சொல்றதா சுகந்த வர்க்கம் இப்படி ஓடுறது, இதெல்லாம் எவ்வளவு ஜனங்க ஆண்டவர் எவ்வளவு சொல்லியும் பாருங்க, கேட்கல பாருங்க. ஆண்டவரே நீ எங்க பார்க்கிறீங்க, வாங்க ஆண்டவரே பார்க்கணும் வந்திருப்பாரு அவரு. அவங்க எதோ தேடுறாங்க மாம்சமான. நம்ம அப்படிதான் இன்னைக்கு உண்மையாய் தேடும் பொழுது அவர் உதவி செய்கிற வல்லவரா இருக்கிறார். உற்சாகமா கரலை தட்டுவோமா? முதல் பாயிண்ட், எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தார். இதுதான் ரொம்ப முக்கியமான சத்தியம். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோமே. அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாருங்க? மேல வாசிக்கலாமா டிஸ்பிளேல? பிதாவின் மகிமையினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பிதாவின் மகிமையினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நமக்கு உடம்பு சரியில்லை, ஒரு இன்ஜெக்ஷன் போடும் பொழுது அந்த இன்ஜெக்ஷன் நம்ம உடம்ப பலப்படுத்தி ஜுரத்தை நீக்குது. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உடனே நோவுது நெஞ்சு, அது ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அது நெஞ்சு நீங்குது. நம்ம சரீரத்துக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, ஒரு மருத்துவ சப்போர்ட். பசியா இருக்கிறோம், சாப்பிட்டோன்னு கொஞ்சம் பலன் வருது. பாடியில் அது வாட்டர் கம்மியாயிடுச்சு, மயக்கம் வந்துச்சுன்னா தண்ணி கொடுத்தா என்ன பண்றாங்க, அப்படியே கொஞ்சம் தெம்பு வருது. சில பேர் லோ சுகர்ல கீழே விழுந்துருவாங்க, டக்குன்னு ஒரு சாக்லேட் எடுத்து வாயில வைக்கும் பொழுதுன்னா அவங்க கண்ணு திறந்து பாக்குறாங்க. அது சும்மா அவங்க சப்போர்ட் பண்ணுது, ஒரு அவங்கள நிக்கிறதுக்கு, அவங்கள வாழ்றதுக்கு. அப்ப இயேசு உயிர்த்தெழுவதற்கு யார் உதவி செய்தது? பிதாவின் மகிமையினால உயிர்ப்பிக்கப்பட்டார். ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார் என்ற அதை அடுத்து பார்க்கும் பொழுது அங்கதான் உயிர்த்தெழுந்தார் தான் சொல்றோம். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார் வாசிக்கலாம். ரோமர் 6:4 மேலும் வாசிக்குமா?
மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து கைத்தட்டலாமா, எழுப்பப்பட்டது போல. எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே ஒரு மகிமை வந்து இறங்குச்சு கல்லறைக்குள்ள. அல்லேலூயா. அதான் ஏன் சொல்றாரு, பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை. சும்மா சொல்லலங்க, 7வது வார்த்தை நம்ம பிள்ளைங்க சர்ச்சை பிள்ளைங்களால அழகா பேசுனாங்க, நல்ல தைரியமா போல்ட்டா பேசுனாங்க, பயம் இல்லாம பேசுனாங்க, தெளிவா பேசுனாங்க. அந்த ஆடியோ அந்த வீடியோ பாருங்க. நமக்கு இன்னும் நேரம் இருந்தா இன்னும் உட்கார வச்சு கேட்டிருக்கலாம். அதான் இயேசு சொல்றாரு, பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை. பிதா கையில இருந்து ஆவி வந்துச்சுங்க, மகிமை வந்துங்க. மோசேயின் சரீரத்தை பிசாசு என்ன பண்றான், கேட்டானா தூதங்கிட்ட, குடு சரீரத்தை குடுன்னு. யாருக்கும் தெரியாம அடக்கம் பண்ணாங்களாம். பிதா ஏன் சொல்றேன்னாக்கா, இயேசுவின் ஆவியே யாருக்கு இருக்குதான், பிதாவின் கரங்களில். அதான் பிதாவே இந்த கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அதான் ரோமர்ல வாசிக்கிறோம், பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. யோவான் 5:21 வாசிக்கலாமா? இயேசுவே சொல்லியிருக்காரு. கொஞ்சம் இதுக்கு ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு ரெஃபரன்ஸ், பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி. பாத்தீங்களா, பிதா யாரை எழுப்பி உயிர்ப்பித்தாரு? இயேசுவை தவிர யாரும் பண்ண முடியாது. சொல்லப்படுகிறது, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிப்பார். ஆனா இயேசு அநேகரை உயிர்ப்பித்தாரு. ஆனா பிதா யாரை உயிர்ப்பித்தாரு? பிதா இயேசுவை உயிர்ப்பித்தாருங்க. புரியுதா உங்களுக்கு? இயேசு முன்னாடி திருக்க சொல்றாங்க அந்த வார்த்தையை, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல. அது ஒரு வார்த்தை எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. 1 பேதுரு 1:21 வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:21, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தாராம். மரித்தோரிலிருந்து எழுப்பி பிதாவானவர் இயேசுவுக்கு மகிமை கொடுத்தாரு. எழுப்பினார மரித்தோரிலிருந்து, எழுந்திருங்கன்னு. இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரா? பிதாவின் மகிமையில உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் இங்க இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் சொன்னாரு. தூதன் சொல்றா அப்படியே. அப்படி எப்படி உயிர்த்தெழுந்தாரு? பிதாவின் மகிமையினால உயிர்த்தெழுந்தார். 2வது பாயிண்ட்க்கு வருவோம். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்பட்டார். 2வது பாயிண்ட் பார்ப்போம். எப்படி உயிர்த்தெழுந்தார்? அவர் இங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் அந்த வார்த்தை தூதன் சொல்வதற்கு காரணம் என்ன? 2வது காரணம் பார்க்கும் பொழுது, ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். 1 பேதுரு 3:18. 1 பேதுரு 3:18, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், மாம்சத்திலே மரித்தார், கொலை உண்டு, ஆவியிலே ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னும் எல்லாம் அழகா எழுதுறீங்க டைரியில. கர்த்தர் நல்லவர், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. எப்படி அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார்? எப்படி அவர் உயிர்த்தெழுந்தார்? யாருங்க? ஆவியானவர். ஆமே. அவர் உபவாசமா இருக்கும் பொழுது ஆவியானவர் வந்து பலப்படுத்தினாருங்க. அவர் பிறக்கும் பொழுது யாரு இது பண்ணது? பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி பிறந்தார். சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? பரிசுத்த ஆவியால உற்பத்தி பிறந்தார். ஆவியானவர் தான் அவருக்கு எல்லாமே, இயேசுவுக்கு. அதான் நம்ம பாடுறோம், ஆவியில ஜெபிக்கிறோம், ஆவியில ஆராதிக்கிறோம், ஆவியில அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவரால் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அதை சொல்ற, நான் போயிட்டு உங்களை தேற்றவர்கள் அனுப்புகிறேன், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள்,
அப்போஸ்தலர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல வானத்தை கிழிக்கப்பட்டு இடிமுழக்கத்தை போல இறங்கினார் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இன்றும் இயேசுவின் வருகை மட்டும் நம்ம கூட இருக்க போகிறது இந்த பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான். ஆமென். தேற்றவலனாக அவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் இயேசுவை உயிர்ப்பித்தாராம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 3:6 வாசிக்கலாம். யோவான் 3:6 பாருங்க. இயேசு முன்னாடி சொல்றாரு அதெல்லாம். 3:6 வாசிக்க கட்டுமா. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியா இருக்குங்க. ஆவில பிறக்கத்தாங்க ஆவில எழுப்ப முடியும். ஆவியால் பிறப்பதெல்லாம் என்ன சொல்லுப்பாங்களா? ஆவியா, ஆவியில் பிறப்பதெல்லாம் ஆவியா இருக்கும். ஆவியானவர் பிறக்க வைக்க முடியும், ஆவியானவர் உயிர்ப்பிக்க வைக்க முடியும். மரியாள் பயப்படாது, எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியானவர் மேல் நிலையிடுவார். ஆமென். உண்மை உணர்வுக்கு பிறக்கிறது பரிசுத்த ஆவியால உண்டாயிருக்கும். அதான் ஜெய சொல்றாரு, ஆவியால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். இயேசு மரித்த போது ஆவியானவர் அங்க எழுப்புகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11 இன்னும் அழகா சொல்லுங்க. ரோமர் 8:11 இன்னும் தெளிவா சொல்லுகிறது. அன்றியும் இயேசுவை மரித்தோர், ஏன் இந்த மரித்தோன்ற வார்த்தை வரணும், இயேசு என்ற வார்த்தை வரணும், தெளிவா சொல்றாரு பாருங்க பவுல். அன்றையும் மரித்தோர் என்று எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் பாருங்க, மரித்தோர் இருந்து எழுப்பின ஆவியா இயேசுவை. அப்ப இயேசுவை யார் எழுப்பினது? பரிசுத்த ஆவியானவர். பரலோகத்திலிருந்து பிதா மகிமையை கொடுக்கிறாரு, ஆவியானவர் கிரியை செய்கிறாரு. அதான் இங்க பவுல் சொல்றாரு, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், சாவுக்கு எதுவான உயிர்ப்பிக்கிறவர். இயேசுவை உயிர்ப்பித்தார். சாவுக்கு எதுவான இருந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பித்தார். அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்ட சரீரத்தை ஆவியானவர் உயிர் கொடுத்தார். அது பழைய பாடல வாசிக்கிற எசேக்கியேல் 37:13 எசேக்கியேல் 13:13 வாசிக்கலாமா? டைம் நமக்கு ஆயிக்கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் 37:13 என் ஜனங்களே வாசிங்க. எசேக்கியேல் 37:13 என் ஜனங்களே பிரத குழிகளை திறந்து வெளிப்பட பண்ணும் பொழுது, பாத்தீங்களா, பிரத குழியை திறக்கிற வல்லமை பரலோகத்து மட்டும் தான் இருக்கிறதுங்க. ஹல்லேலூயா. வேற யாருக்குமே கிடையாது. மண்ணை தோண்டலாம், பிரதத்தை தோண்ட முடியாது. பிரதத்தை தொட முடியாது. மண்ணை தொடலாம், பிரத குழிய தொடலாம். ஆனா குழிக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனை தொட முடியாது. உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். உயிரடையும் எலும்புகள். ஆமே. எலிசாவின் எலும்பு மேல ஒருத்தனை போட்டாங்க, எழுச்சிட்டான். உயிரடைய செய்கிறவர் அவர், பிரத குழியிலிருந்து புறப்பட பண்ணுகிறவர். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. 14 என் ஆவியை உங்களுக்குள்ள ஆவியை வைப்பேன். பாத்தீங்களா? என் ஆவியை, உன் ஆவி இல்ல, என் ஆவியை வைப்பேன், பரிசுத்த ஆவியானவரை வைப்பேன். வாசிங்க. கை தட்டலாமா? நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஆவியானவர் கொண்டு வந்து வைக்கப்பட்டது வல்லமை. உயிரடைவீர்கள், வைப்பேன், அறிந்து கொள்வீர்கள். பழைய ஏற்பாட்டிலேயே உயிர்த்தெழுற சரீரங்கள் இருக்கிறது. ஆமென். காரியங்கள் இருக்கிறது. அப்ப இங்க பார்க்கிறோம், யாருங்க? ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார்? இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். அவர் எப்படி உயிர்த்தெழ, எப்படிங்க இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு? அதுக்கு புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது பிதாவின் மகிமையினால் அவர் உயிர்த்தெழுந்தார். ஃபர்ஸ்ட் என்னங்க? பிதாவின் மகிமையினால. இரண்டாவது நாங்க பரிசுத்த ஆவினால உயிர்ப்பிக்க. இப்போ நம்ம சரீரங்களை அவர் தான் உயிர்ப்பிக்க போகிறார். ஆமென். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்படி எழுந்திருப்பாங்க? எக்காலம் ஊதும் பொழுது ஆவியானவர் தான் எழுப்பி எல்லாம் கூட்டு போறார். வாங்க போய் சேரலாம், நம்ம தேசத்துக்கு போவோம் சொல்லி. ஹல்லேலூயா. தேவனுடைய கன்க்ளூஷன் பண்ணுவோம். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார்.
எதுக்கு எழுப்பப்பட்டிருக்கிறார்? நம்மை நீதிமானாக்கும்படியாக, நம்மை நீதிமானாக்கும்படியாக. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஏன் எழுப்பப்பட்டிருக்கிறார்? ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார்? நம்மை நீதிமானாக்கும்படியாக. அதான் நம்ம நீதிக்கு பயந்து வாழ்றோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். கன்க்ளூஷன் பண்ணுவோம். அவர் உங்கள் எல்லோரையும் விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்புறாராம். பாத்தீங்களா? ஆசீர்வதிக்கும்படி. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, நேத்து ஈஸ்டர், ரிசர்வேஷன் டே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. உங்களை ஆசீர்வதிக்கும்படி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்கும்படி. இந்த கேமரா ஆன் பண்ணப்ப, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி பிதாவானவர் இயேசுவை எழுப்பினாரா. அழகா போட்டு பாருங்க. எழுப்பி உங்களிடத்திற்கே அனுப்பினார், உங்களிடத்திற்கே அனுப்பினார். கன்க்ளூஷன், நீதிமானாக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக. இன்னும் சொல்லிக்கொள்ளே போலாம், ஒவ்வொரு வார்த்தை சொல்லலாம். நமக்கு நேரம் கிடையாது. என்னங்க பிரசங்க தலைப்பு? என்னங்க? அவர் இங்கு இல்லை. அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? பிதாவின் எப்படி உயிர்ப்பிக்கப்படுறார் இயேசு? 2வது ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுறார். அப்படி நிரூபிச்சோம் பண்ணலாமா? பரலோக தேவனே,